கடாயின்னு பேர் கேட்டால எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருதுங்களா? அதுதான் ஸ்டவ் மேலே கடாயின்னு சிவாங்கி பொண்ணு பாடின பாட்டு. ஸோ நம்ம இப்போ அந்த பாட்டை பாடி ரிஸ்க் எடுக்க போகிறதில்ல. ஸோ மற்ற பாத்திரங்கள் மாதிரி இந்த கடாயில் வந்து அப்படியே சமைக்கக்கூடாது. நம்ம சீசனிங் பண்ணி தான் சமைக்கணும். இல்லைன்னா வந்து அந்த துருப்பு வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கும். இதுக்கு நீங்கள் சாஃப்ட் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரஃப்பாக தொடங்க, தண்ணி ஊற்றாமல். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி தொடங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ராட்ச் பார் யூஸ் பண்ணி பாத்திரம் கழுவுற சோப் போட்டு கழுவுங்க. போட்டு தண்ணியில் ஊற வைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அரிசி கழுவுன தண்ணீரில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அரிசி கழுவ வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணியை அதையே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுலேருந்து இரும்பு கரை போகிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இது வந்து கடாய் ஃபுல்லாக நனையிற மாதிரி வந்து அரிசி போட்டு தண்ணீரில் நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் டெய்லியும் அரிசி வந்து ஊற வைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தேவையில்லாத தண்ணியே போதுமானது தான். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நனையிற மாதிரி தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஊற வச்சுருங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல் டே நீங்கள் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த அழுக்குகளாக போகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வெட்டவல் எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஈரமே இல்லாத மாதிரி அந்த ஃபுல்லாக நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துடணும். இல்லைன்னா அப்படியே டக்குன்னு துருப்பிடிச்சிரும். உட்புறம் வெளிப்புறம் ரெண்டு பக்கமே தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் நல்லா வெட்டவல் யூஸ் பண்ணி தொடச்சி எடுத்துடணும். எந்த இடத்துல தண்ணி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பயங்கரமாக துருப்பிடிச்சிரும். நீங்கள் இப்போ உள்ளே தொடச்ச மாதிரி வெளியிலையும் துடைக்கணும். வெளியிலையும் கொஞ்சம் கூட தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே துருப்பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுருங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வந்து கடாய் வந்து ஹீட் ஆகணும். ஸோ நீங்கள் தண்ணி பார்க்குறீங்க, அந்த வந்து அப்படியே அந்த தண்ணி வந்து ஆவியாகிறது வந்து தெரியுதுங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி வெட்டவல் யூஸ் பண்ணி அந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த சைடு கார்னர் வரைக்குமே உப்பரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். நல்லா எண்ணெயை வந்து கொதிக்க விடுங்க. அது வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்குமே நல்லா கொதிக்கணும் கடாயில். இல்லைன்னா நீங்கள் வந்து வெளியில் ஸ்டவ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னுமே நல்லது தான். நீங்கள் விறகு அடுப்பு யூஸ் பண்ணினீங்கன்னா இன்னுமே வந்து சீசனிங் வந்து வேகமாக முடிஞ்சிடும். ஸோ அதோட ஹீட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸ்டவ்வை விட. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெட் டிஷ்யூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி தொடச்சி விடுங்க எல்லா பக்கமே. இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டு ஆயில் மொத்தமே எடுத்துருங்க. அந்த ஆயிலில் இருக்கிற இரும்பு கரையும் கூட வேகமாக வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் வெட்டவல் வச்சு இந்த மாதிரி ஆயிலை மறுபடியும் தொடச்சி ஃபுல்லாக எடுத்துருங்க. ஆயில் ப்ளஸ் இரும்பு கரை ரெண்டையுமே சேர்த்து எடுத்துருங்க. இதுக்கப்புறம் சீசனிங்கோட ஃபைனல் ஸ்டேஜ், நீங்கள் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சா அழகாக தாளித்து எடுத்திங்கன்னாவே தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாங்க கூட ஒயிட் டிஷ்யூ வச்சு தொடச்சி பாருங்கள் இரும்பு காரம் வருதான்னு. அவ்வளோதாங்க, சீசனிங் கடாய் ரெடி.